நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் இருக்கக்கூடிய சோலார் பேனலுக்கு ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் பண்ணுற மாதிரி ஒரு டிவைஸ் செட் பண்ணியிருக்கேன். அந்த டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக செட் பண்ணியிருக்கேன், அது எப்படி வேலை செய்யுது அப்படின்றத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒருவேளை நீங்கள் சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க அல்லது ஃபியூச்சரில் சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். சோலார் பேனலை எதுக்கு க்ளீன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம மாடி தோட்டத்தில் இருக்கக்கூடிய சோலார் பேனலுடைய மேற்பரப்பை காமிக்கிறேன் பாருங்கள். இந்த சோலார் பேனல் மேலே நிறைய டஸ்ட் ஃபார்ம் ஆகிருக்கு. அந்த மாதிரி டஸ்ட் நிறைய படியும் போது சோலார் பேனலுக்கு சூரிய வெளிச்சம் முழுமையாக போய் சேராது. இந்த டஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த சூரிய ஒளியை தடுக்கும். அதனால் நமக்கு இந்த சூரிய சக்தியால் கிடைக்கக்கூடிய ஆற்றல் வந்து பார்த்தீங்கன்னா குறையுது. அப்படி ஆற்றல் குறையும் போது நம்ம அக்வாபானிக் சிஸ்டத்துக்காக பயன்படுத்தக்கூடிய மோட்டாரும் வந்து பார்த்திங்கன்னா ரன் ஆகாமல் சில சமயம் ஸ்டாப் ஆயிடுது. சரி, இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து முதல்ல மேனுவலாக க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். பொதுவாக இந்த சோலார் பேனல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட இடைவெளியில் இடத்துக்கு தகுந்த மாதிரி எந்த அளவுக்கு டஸ்ட் டெபாசிட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி குறிப்பிட்ட இடைவெளியில் க்ளீன் பண்ணி விடுவாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி மாடி தோட்டத்துக்கு நம்ம இல்லாத நேரங்களில் சொட்டு நீர் பாசனம் பண்ணுறதுக்காக சில டிவைஸ்லாம் பயன்படுத்தியிருக்கோம். இந்த பாட்பரி நிறுவனத்துடைய பிளான் கார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மொபைல் ஆப்பை பயன்படுத்தி சொட்டு நீர் பாசனம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மோட்டாரோடவே இணைச்சி இந்த சோலார் பேனல் கிளீனிங்கும் ஆட்டோமேட்டிக்காக பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. அப்படி பண்ணதுக்கப்புறம் எனக்கு வேலை ரொம்பவே குறைவாக இருக்குது. ஒரு தடவை நம்ம இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் ஃபிட் பண்ணிட்டோம்னா நம்ம அடிக்கடி மேலே ஏறி இந்த சோலார் பேனலை கழுவி விட வேண்டிய அவசியம் இல்லை. அதுவே நம்ம செட் பண்ண ப்ரோக்ராம் படி கரெக்டாக குறிப்பிட்ட இடைவெளியில் அந்த சோலார் பேனலை க்ளீன் பண்ணி விட்டுரும். வாங்க நம்ம மாடி தோட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த சோலார் பேனல் க்ளீனிங் கிட்டு எப்படி பொறுத்திருக்கேன், அது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த நாசிலுக்கு தண்ணி எங்கேருந்து போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ½ HP மோட்டார் இருக்குது. இந்த ½ HP மோட்டார் தான் பார்த்தீங்கன்னா மாடி தோட்டத்தில் ட்ரிப் இரிகேஷனுக்காக பயன்படுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய சொலினாய்டு வால்வெலாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மாடி தோட்டத்தில் ஒவ்வொரு லைனுக்கும் தண்ணி தனித்தனியாக போகிறதுக்கான சொலினாய்டு வால்வு. இந்த மாதிரி ஒரு சொலினாய்டு வால்வு தான் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபிட் பண்ணியிருக்கேன். இந்த வால்வு தான் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இந்த சோலார் பேனலுக்கு தேவையான சப்ளை கொடுக்க போகுது. நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறபடி இந்த சொலினாய்டு வால்வு ஆன் ஆகி அந்த பைப் வழியாக மேலே போயிடும். இப்போ நம்ம சோலார் பேனல் மேலே போயிட்டு பார்க்கலாம். நம்ம மாடி தோட்டத்தில் இருக்கக்கூடிய அக்வாபானிக் சிஸ்டம் ரன் பண்ணுறதுக்கு தேவையான சோலார் பேனல் மட்டும் தான் நம்ம இங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் 100 வாட்ஸ் பேனல், 400 வாட்ஸ் பேனல் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன 50 வாட்ஸ் பேனல் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எத்தனை நாசில் ஃபிட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், அந்த 50 வாட்ஸ் பேனலுக்கு ஒரு நாசில், இது எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக ஒரு நாசில். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 நாசில் ஃபிட் பண்ணியிருக்கேன். இந்த 5 நாசிலுமே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் ஒவ்வொரு பேனலுக்கும் சென்டராக வர்ற மாதிரி அமைச்சிருக்கேன். நீங்கள் எந்த மாதிரி பேனல் வச்சுருக்கீங்கன்றதை பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி அமைச்சிங்க. இந்த பைப் எதுவுமே பார்த்தீங்கன்னா நகர்ந்து போயிடாமல் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒரு கிளாம்ப் போட்டு இந்த சோலார் பேனலோட சேர்த்து டைட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கையில் இருக்கக்கூடிய மொபைல் எடுத்து இந்த சோலார் பேனல் கிளீனிங்கான ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் பாருங்கள். மொபைலில் இந்த பிளான் கார்டு அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிட்டேன். இதுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கோம். பிளான் கார்டு அப்ளிகேஷன் எப்படி வேலை செய்யுது, அதை எப்படி பயன்படுத்துறதை பற்றி ஏற்கனவே நிறைய வீடியோக்கள் நான் பதிவு பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸோட லிங்க் வேணால் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அதை மேனுவலாக ஆக்டிவேட் பண்ண போகிறோம். போயிட்டு ரன் ப்ரோக்ராம் ஒன்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்னென்ன ப்ரோக்ராம் எக்ஸிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கேன். அதில் சோலார் பேனல் கிளீனிங் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ மோட்டார் ஆன் ஆயிடுச்சு, சவுண்டு கேட்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நாசில் எல்லாமே தண்ணி வர ஆரம்பிக்கும் பாருங்கள். இப்போ தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தண்ணி எப்படி போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு. நான் ஏற்கனவே சொன்னேன் ஒரு பேனலுக்கு தேவையான இடைவெளி வந்து எவ்வளோ விடணும் அப்படிங்கிறத இந்த ஸ்ப்ரிங்க்லர் எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்றதை பார்த்து தான் பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த ஸ்ப்ரிங்க்லர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வரைக்கும் வருது. அதே மாதிரி இந்த ஸ்ப்ரிங்க்லர் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அடிச்சிட்ருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 நாசிலும் வந்து ஃபுல்லாக இந்த ஏரியா ஃபுல்லாகவே கவர் பண்ணிகிட்ருக்கு, கேப் இல்லாமல் ஃபுல்லாக கவர் பண்ணிகிட்ருக்கு. இந்த நாசிலோடைய கவரிங் டிஸ்டன்ஸை பொறுத்து தான் நீங்கள் நாசில் வந்து அசம்பிள் பண்ணணும். அவ்வளோதாங்க, ஒரு நிமிஷம் அழகாக வந்து வாஷ் பண்ணிடுச்சு. இப்போ பாருங்கள் சோலார் பேனல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. முன்னே பார்க்கும்போது உங்களுக்கு சோலார் பேனலில் எவ்வளோ டஸ்ட் இருந்தது, இப்போ எப்படி இருக்குது அப்படின்றது பாருங்கள். சோலார் பேனல் போடுறது முக்கியம் கிடையாது. அந்த சோலார் பேனலில் நமக்கு சரியான அவுட்புட் கிடைக்கணும்னா இந்த மாதிரி சோலார் பேனல் மேலே அழுக்கு படியாமல் அதை நம்ம வாஷ் பண்ணி விடணும். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோலார் பேனல் க்ளீன் பண்ணுறதுக்கான நாசில் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக மார்க்கெட்டில் கிடைக்குது. அதை வாங்கி எப்படி நம்ம ஃபிட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறதா வந்து பார்த்தீங்கன்னா சோலார் பேனல் க்ளீன் பண்ணுறதுக்கான ஒரு நாசில். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ½ இன்ச் த்ரெட் இருக்கும். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது போயிட்டு உள்ளே கட் பண்ணி விட்டுருப்பாங்க. இதையும் நீங்கள் கழட்டி எடுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த பக்கம் ஒரு ஹோல்ஸ் இருக்கும். இந்த ஹோல்ஸ் வழியாக வர்ற தண்ணி இந்த இடத்துல பட்டு இங்கே கட் பண்ணி விட்டுருக்காங்க பாருங்கள். இந்த கட்டிங்கில் மேலே பட்டு அது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 180 டிகிரிக்கு அப்படியே சைடில் ஃபுல்லாகவே வந்து அதை ஸ்ப்ளிட் பண்ணி தள்ளும். மோட்டார் எந்த அளவுக்கு ப்ரெஷராக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா அகலமாக தள்ளும். அப்போது நீங்கள் ஒரு நாசிலை ஃபிட் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு ஒரு நாசில் தேவைப்படுது அப்படின்றத நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மாடி தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேனலுக்கு ஒவ்வொரு நாசில் அப்படின்ற மாதிரி நான் போட்டிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டேரக்ஷனாக திருப்பி வச்சுக்கலாம். அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் இது ஃபுல் டைட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு இப்படி நாசில் ஃபிட் பண்ணுறீங்கன்னா டேரெக்டாக அப்படி வேணுமா அல்லது இப்படி கொஞ்சம் சைடில் திருப்பி வைக்கணுமா அப்படின்றத நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ½ இன்ச் த்ரெட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா
நான் முக்காலுக்கு அரை த்ரெட் டீ எடுத்திருக்கேன். இது வந்து இந்த பக்கம் அப்படியே பைப் ஆட் பண்ணிகிட்டே போகலாம். நமக்கு எத்தனை பேனல் இருக்குது, அதுக்கு எத்தனை நாசில் போட போகிறோங்கிறத இந்த மாதிரி எத்தனை நாசில் போட போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி முக்காலுக்கு அரை த்ரெட் டீ அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கிங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த த்ரெட் கரெக்டாக சீட் ஆகுங்க. இதை நம்ம அப்படியே ஃபிட் பண்ணலாம். அப்படியே ஃபிட் பண்ணால் கொஞ்சம் லூஸாக இருக்கும். அப்படி லூஸாக இருக்கும்போது உங்களுக்கு இதில் தண்ணி லீக் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டஃப்லான் டேப் போட்டு சுற்றிக்கிறோம். அப்படி டஃப்லான் டேப் இல்லாதவங்க நூல் செலாக் போட்டு சுற்றிங்க. இந்த டஃப்லான் டேப்பும் பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர்ஸ்லேயே கிடைக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டஃப்லான் டேப்லேயே 2 வகை இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும், இன்னொன்று எல்லோ கலரில் இருக்கும். இந்த ஒயிட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா நியூமேட்டிக்கில் பயன்படுத்தக்கூடியது, அதாவது நம்ம ஏர் கனெக்ஷன்லாம் கொடுக்குறோம்ல அந்த மாதிரி இடத்துல பயன்படுத்தக்கூடியது. இந்த மாதிரி எல்லோ தான் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் கனெக்ஷனில் பயன்படுத்தக்கூடியது. இந்த மாதிரி டஃப்லான் டேப் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு சுற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம டைட் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ பாருங்கள், உங்களுக்கு அந்த லூஸ் இல்லாமல் கரெக்டாக சீட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த டைரக்ஷனில் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிங்க. இப்போ உதாரணத்துக்கு நமக்கு இப்படி போகுது அப்படின்னா பேனலில் சென்டரில் இந்த பாயிண்ட் வச்சுட்டு இதை வந்து கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி திருப்பிட்டு வச்சிட்டோம்னா தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நம்ம ஆன் பண்ணும்போது இதில் அடிக்கும். சரி, இந்த சோலார் பேனல் க்ளீன் பண்ணுறதுக்கான பிரத்யேக நாசில் எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சோலார் பேனல் சப்ளை பண்ணக்கூடிய எல்லா இடங்களிலுமே கிடைக்கும். அப்படி உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா ஆன்லைன்லையும் கிடைக்குது. தேவைப்பட்டால் ஆன்லைன் லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படின்னு காமிச்சிருக்கேன். ஸோ என்னோட மாடி தோட்டத்தில் இருக்கக்கூடிய சோலார் பேனலை இந்த மாதிரி தான் ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் சோலார் பேனல் வச்சிருக்கீங்களா, அதை எப்படி க்ளீன் பண்ணுறீங்க, அதில் வந்து பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி எப்படி இருக்குது அப்படின்றத முடிஞ்சால் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். நம்ம சேனலில் வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் தேவைப்பட்டால் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம குணா கார்டனிங் ஐடியாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மேலும் ஒரு நல்ல பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.